ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரவா கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரவா கஞ்சி வைக்கிறதுக்கு 1/2 கப் ரவா, பட்டை, கிராம்பு, வெந்தயம், சீரகம், அன்னாச்சிப்பூ. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக ஃப்ரை பண்ணாவே போதும். லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஃப்ரை ஆன உடனே கொஞ்சம் புதினா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். புதினாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் சேர்த்துட்டு ரவையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா ரவை கஞ்சி மாதிரி வரணும்ல, அதனால் 1/2 கப் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நம்ம வணக்கும் போதும் போடலாம். அப்போ போட்டால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். நான் இப்போது சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ அப்படி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சு மல்லித்தலையை அதில் தூவிடலாம். தூவிட்டு இப்போது கண்ணாடி டம்ளர் எடுத்து நம்ம கஞ்சியை அதில் மாற்றிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது கஞ்சி. இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நமக்கு ஃபீவராக இருக்கிறப்போ, கோல்டாக இருக்கப்போ இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.